நம்மளுடைய புதிய ஓட்டர்ஸ் ஐடி அல்லது நம்மளுடைய பழைய ஓட்டர்ஸ் ஐடியோட லேட்டஸ்ட் அப்டேட் இந்த மாதிரி இந்த ஓட்டர்ஸ் ஐடி கார்டை நாமளே எளிமையா எப்படி 5 நிமிஷத்துல நம்ம மொபைல்லயே டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலி நாம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். எஸ்ஐஆருக்கு அப்புறம் நம்ம பேர் ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கா இல்ல ஓட்டர்ஸ் ஐடி நம்பரே எனக்கு தெரியாது, எப்படி நான் தேடி எடுத்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற விஷயத்த பத்தி ஏற்கனவே ஒரு எபிசோட்ல போட்டிருந்தோம். அடுத்தது ஓட்டர்ஸ் ஐடி இல்லாதவங்க புதுசா எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத எபிசோட் நம்பர் 2ல போட்டிருந்தோம். இது எபிசோட் நம்பர் 3. இதுல எலெக்ஷன் டிபார்ட்மெண்டோட அபிஷியல் ஆப் மூலமா நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடியை நாமளே எப்படி 5 நிமிஷத்துல டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இதுல புதுசா ஓட்டர்ஸ் ஐடி அப்ளை பண்ணி வச்சிருக்கிறவங்க அந்த ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் வந்திருந்தா அதை வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல என்கிட்ட பழைய ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, எஸ்ஐஆருக்கு அப்புறம் அந்த ஓட்டர்ஸ் ஐடி லைவ்ல தான் இருக்கு, ஆனா எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, கலர்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஓட்டர்ஸ் ஐடியை கலர்ல நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல உங்க மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல இசிஐ நெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ஆப் ஓபன் ஆகும். இதுல ஏற்கனவே நம்ம 2 எபிசோட் பார்த்திருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமா ரிஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. உங்க மொபைல் நம்பர் போட்டு லாகின் பண்ணி உள்ள போகலாம். இல்ல இந்த வீடியோ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லாகின் பண்ணி உள்ள வாங்க. இப்ப லாகின் பண்ணிட்டு உள்ள வந்த உடனே இப்படி வரிசையா காட்டும். இதுல பாருங்க, கீழே டவுன்லோட் இ ஓட்டர்ஸ் கார்டுன்னு இருக்கு பாருங்க, இ பிக் அப்படின்னு. அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இதுல டவுன்லோட் பை ஓட்டர்ஸ் ஐடி இபிக்னு இருக்கும். அப்புறம் டவுன்லோட் பை ரெஃபரன்ஸ், அப்புறம் சர்ச் பை டீடைல்னு இருக்கும். இதுல உங்களுக்கு ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இருக்கு அப்படின்னா நீங்க ஓட்டர்ஸ் ஐடி நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓட்டர்ஸ் ஐடி எடுத்துக்கலாம். சப்போஸ் ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் என்கிட்ட இல்லை அப்படின்னா ரெஃபரன்ஸ் நம்பருக்கு பாருங்க, நம்ம அப்ளை பண்ணியிருப்போம், ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கையில் இருக்கும். இதுல ரெஃபரன்ஸ் நம்பர் என்டர் பண்ணிட்டு இங்க என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிட்டு ஃபிச் கொடுத்தா நம்ம ஓட்டர்ஸ் ஐடி வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ 3வது ஆப்ஷன் வந்து டீட்டெயில்ஸ் போட்டு எடுக்கிறது. இப்போ என்கிட்ட வந்து ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இல்லை அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து ஓட்டர்ஸ் ஐடி எப்படி சர்ச் பண்ணி எடுக்கிறதுன்ற தகவல் நம்ம கொடுத்துருக்கோம், எபிசோட் 1ல இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும்னா போய் பார்த்துக்கோங்க. இப்போ 3 ஆப்ஷன் இருக்கு. இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்து, அதாவது இந்த ஆப்ஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்து எடுத்துக்கிறது, பேர் டீட்டெயிலாம் கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட மொபைல் நம்பர் இருந்தால் மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கிறது. அப்புறம் நம்மளுடைய ஓட்டர்ஸ் ஐடியோட ஸ்கேனர், கியூஆர் கோட் ஸ்கேனர் இருக்குல்ல, அது ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் இருக்கு அப்படின்றப்போ சர்ச் பை ஓட்டர்ஸ் இபிக்னு இருக்குல்ல, அது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓட்டர்ஸ் ஐடி நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இருக்கு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு ஓட்டர் ஐடி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ திரும்ப பேக் போயிட்டு ஓப்பன் பண்ணோடனே டவுன்லோட் இ ஓட்டர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க எந்த ஸ்டேட்டு, இந்தியாவுக்குள்ள எங்க இருந்தாலும் எடுத்துக்க முடியும். நான் தமிழ்நாடு, அதனால தமிழ்நாடு செலக்ட் பண்றேன். கொடுத்துட்டு ஃபிச் டீடைல் அப்படி கொடுத்துட்டோம்னா கீழே பாருங்க என்னோட பேரு, அப்பா பேரு எல்லாமே வந்துருச்சு, எந்த தொகுதி எல்லாமே. ப்ரொசீட் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஓட்டர்ஸ் ஐடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். என்னுடைய ஓட்டர்ஸ் ஐடி அந்த லெட்டர்னு சொல்லுவாங்க, அது அப்படியே வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு பாருங்க. இதில் என்னோட ஓட்டர்ஸ் ஐடி, என்னோட பேர், ஓட்டர்ஸ் ஐடி நம்பரு, அப்பா பேர், அட்ரஸ்ஸு எல்லாமே இதில் வந்துருச்சு. ப்ளஸ் எந்த இடத்துல நான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற தகவல் இதில் வந்துருச்சு பாருங்க. சீரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஓட்டர்ஸ் ஐடி லிஸ்ட்டில் நம்மளோட சீரியல் 1000 ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது, அதாவது நம்ம லிஸ்ட்டு நம்ம ஏரியாவில் நம்ம வார்டில் 1000 ஓட்டர்ஸ் ஐடி இருக்குது அப்படின்றப்போ நம்ம அதில் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சீரியல் நம்பர் வரும். அது ரொம்ப முக்கியம். ஓட்டு போட போகும்போது இந்த நம்பர் வச்சு தான் நம்மளோட சீரியல் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சீரியல் நம்பர் வந்துருச்சு. அப்புறம் எந்த தொகுதியில் நான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்றது காட்டுது. அப்புறம் எந்த இடம், இதில் பார்ட் நம்பர்னு சொல்லுவாங்க, பாகம் எண். இப்போ பூத் இருக்குன்னா அந்த பூத்துக்குள்ளே வந்து என்னென்ன பார்ட் இருக்குது அப்படின்னு, அதாவது உதாரணத்துக்கு வந்து இப்போது ஒரு ஸ்கூலில் வைப்பாங்க, அதில் வந்து அதுக்குள்ளவே ஒரு 3 பூத் இருக்கும். வாக்குச்சாவடி மையத்திலே ஒரு 3 பூத் வச்சிருப்பாங்க. அப்போ அதில் உங்களது எந்த பூத்து அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஓட்டர்ஸ் இது மூலியமா கிடைச்சிரும். இவ்வளவுதாங்க விஷயம். நிச்சயமா உங்களுடைய கலர் ஓட்டர் ஐடிய இந்த காணொலியை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை இது சார்ந்து எனக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. எனக்கு மொபைல் பத்தி பெருசா தெரியாது, நான் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணல, எனக்கு இணையதளம் பத்தி பெருசா தெரியாது அப்படிங்கிறவங்க உங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்சி பொது சேவை மையம், இ சேவை மையங்களுக்கு வாங்க. நாங்க உங்களுக்கு இந்த கலர் ஓட்டர் ஐடியா டவுன்லோட் பண்ணதோடு இல்லாம அது பிளாஸ்டிக் கார்டாவும் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே தானே? இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். அப்ப என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஓட்டர்ஸ் ஐடியில நாமளே நம்ம மொபைல் மூலியமா எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அடுத்த காணொலியில சந்திப்போம். நன்றி. Information is wealth.